ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்யதரா ட்ரா வந்து 50. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 155 சம்ருதி நம்பர். இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 2 7, பி போர்டில் 1, சி போர்டில் 8 9. பி போர்டில் 1ன்னு நம்பர் சொல்லியிருந்தேன். 1 மட்டும்தான் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு 1ன்ற நம்பர் எப்படி பி போர்டில் எடுத்திருந்தேன்னா, இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான். 0ன்ற நம்பர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் சி போர்ட் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு பாதி ஆக்கிடுங்க. இப்போ இங்கே 5ல் பாதி வந்து 2.5, 2.5னா 3, 3 - 1 2, அதுக்கு அடுத்த நாள் 2 இருக்கும். இங்கே 0, அதுக்கு அடுத்த நாள் 8, 8ல் பாதி 4, 4 - 1 3, 3 அதுக்கு அடுத்த நாள் இருக்கும். இங்கே 0 7, 7ல் பாதி 3.5னா 4, 4 - 1 3, 3 அதுக்கு அடுத்த நாள் இருக்கும். இப்போ நேற்றைய நம்பருக்கும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னாள் ரிசல்ட், அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 0 இருந்தது. அப்போது இங்கே இதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 4, 4ல் பாதி 2, 2 - 1 1 தான்ட்டு 1 மட்டும் பி போர்டு சொல்லியிருப்பேன். பி போர்டில் நேற்று வந்து 5 பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா, 1 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் வந்து இதுவுமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் எடுத்துருப்பேன். இந்த ரிசல்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். 3 8 2 9 8 0, அதுக்கு அடுத்த நாள் 8 5 7 8 0 5, அதுக்கு அடுத்த நாள் 2 6 5 2 2 0, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 7 5 7 5 1 8. இப்போ இந்த ரிசல்ட்டு பாருங்கள், 5 7 2 4 9 6, அதுக்கு அடுத்த நாள் 6 2 7 6 1 8, அதுக்கு அடுத்த நாள் 6 6 5 4 4 7, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 3 5 7 9 0 1. இப்போ இதிலெல்லாம் என்ன கம்பேரிஷன் சொல்ல வரேன்னா, இங்கே லைன் போட்டிருப்பேன் 2 7 5 7, இந்த இடத்துலையும் 2 7 5 7. ஓகேவா, 2 7 5 7 இந்த மாதிரி தான் நம்பர் வந்து இது வரைக்கும் அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கம்பேரிஷன் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே ரிசல்ட்டை பாருங்கள், 6 3 2 7 3 0, அதுக்கு அடுத்த நாள் 6 3 6 7 8 4. அதே மாதிரி நேற்றைய நம்பர் வந்து 5 8 6 1 5 5. இப்போ இங்கே வந்து லைன் கிராஸில் போட்டிருப்போம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இதே நம்பர் பாஸ் ஆகிட்டு இருக்கும். 2 7 5 7 2 7 5 7. இப்போ இங்கே 2 இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் 7, நேற்று ரிசல்ட்டில் 5, அப்போது மறுபடியும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 பாஸ் ஆகணும். அதுவும் சி போர்டில் 7ன்ற நம்பர் எடுத்துட்டேன். ஓகேவா, இங்கே 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 7, அதுக்கு அடுத்த நாள் 5. இப்போ இதுக்கு அடுத்து வந்தால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் மறுபடியும் 7 வரலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்பர் இங்கே பாஸ் ஆகிருக்கு. 2 7 5 7, இங்கேயும் 2 7 5 7. இப்போ 2 7 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7ன்ற நம்பரே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஓகேவா, 2 7 5 7 இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்த நாள் ரிசல்ட்டில் இது வரைக்கும் ஒரு 2 செட் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. 2 7 5 7 2 7 5 7. இப்போது நேற்றைய நம்பரில் ஃபுல்லாகவே 5, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஒரு 7, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஸ்டார்டிங்கில் 3வது டிஜிட்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. 2 நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டில் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 7 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7ன்ற நம்பர் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போது நேற்றைய நம்பர் 5 8 6 1 5 5, நேற்றைய ரிசல்ட்டில் 2வது டிஜிட்டில் 8 பாஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் 2வது டிஜிட்டில் 8ன்ற நம்பர் பாஸ் ஆகிருந்தால் இப்போ இதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 0 வந்து பாஸ் ஆகும். ஓகேவா, 2வது டிஜிட்டில் 8 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டில் 0 பாஸ் ஆகிடுது. இப்போ இங்கே 3 8 2 9 8 0, அதுக்கு அடுத்த நாள் 805, இங்கே 0 இருக்கும். 8 8 9 8 3 0, அதுக்கு அடுத்த நாள் 807, இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 5 8 6 1 5 5, 2வது டிஜிட்டில் 8 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0ன்ற நம்பர் வரலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகேவா, இல்லைனா இப்படியும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். டபுள்ஸில் நம்பர் இருக்கும்போதே இப்போ நேற்றைய நம்பர் வந்து 185, 5 2 தடவை பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரே நம்பரே 2 தடவை பாஸ் ஆகும் போதே கூட அதுக்கு அடுத்த நாளில் 0 பாஸ் ஆகிடலாம். ஏன்னா இங்கே 2 2ன்னு இருக்கும்போதே ஒரு 0 இருக்கும். 447ன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 901, 4 4ன்னு இருக்கும்போதே கூட அதுக்கு அடுத்த நாள் ஒரு 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 185, 5 5ன்னு இருக்கிறதுனால கூட இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0ன்ற நம்பர் வரலாம். இந்த நம்பர் பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடில் சொல்ல வரது வந்து ஜென்ரல் கம்பேரிஷன் தான். டபுள்ஸில் நம்பர் இருந்தால் 0 பாஸ் ஆகிடும். இல்லை 8ன்ற நம்பர் 2வது டிஜிட் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்லேயும் 0 தான் இருக்குது. 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 0, இங்கேயும் 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 0. இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் அதே மெத்தட் தான். நேற்றைய நம்பர் 5 8 6 1 5 5, நேற்றைய ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட் நம்பர் 8 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 வரலான்னு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். இன்னொரு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, டபுள்ஸில் நம்பர் இருந்தால் ஒரே நம்பரே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட்டு ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறீங்கன்னா
ஒரே நம்பரே 2 தடவ பாஸ் ஆயிருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்ல 0 வந்துரும். 2, 2 இருக்கும்போதே இங்க 0. 4, 4ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 0. இப்ப 5, 5ன்னு இருக்கு. இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 0 வரலான்ட்டு தான் இந்த நம்பர் வந்து பி போர்ட்ல எடுத்துட்டேன். இப்ப அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பாக்யதரா 46வது டாலன் தான் இந்த மெத்தட். இது வந்து இந்த சைடுல எழுதிக்கிறது, அதுக்கு முன்னால இருக்கிற சம்ருதி ரிசல்ட் நம்பர். இந்த சைடுல எழுதிக்கிறது ஃபுல்லாவே பாக்யதரா ரிசல்ட் நம்பர். இப்ப இங்க 46வது பாக்யதரா ரிசல்ட்ல பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 785. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி 6 டிஜிட் நம்பர் 227808. இப்ப இங்க இருக்கிற சம்ருதி 6 டிஜிட் நம்பர்ல 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். 7856னா அதுக்கு அடுத்த நாள் 5 பாஸ் ஆயிருக்கலாம். இதே மெத்தடே நான் வந்து போன வாரமும் சொல்லியிருப்பேன். ஓகேவா? போன வாரத்துல இந்த மெத்தட் வந்திருந்தது. அதனால தான் இன்னைக்கும் இதே மெத்தட் எடுத்திருக்கேன். இப்ப அடுத்து பாக்யதரா 47வது டால பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 710. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 422636. இப்போ இங்க இருக்கிற சம்ருதி ரிசல்ட்லயும் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா 26. 26 பெருக்கல் பண்ணா 12. 12ன்னா 1 இல்லன்னா 2 எடுத்தா கூட அதுக்கு அடுத்த நாள் 2 பாஸ் ஆயிருக்கும். இப்போ அடுத்து பாக்யதரா 48வது டாக்கும் இதே மாதிரி ரிசல்ட் தான். அங்கே ரிசல்ட்டு 637. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 757518. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பர்லையும் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் இது ரெண்டுத்தையும் பெருக்கல் பண்ணி பாருங்க. 75 பெருக்கல் பண்ணால் 35. அதுக்கு அடுத்த நாள் 3 இல்லைன்னா 5னா 3 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இதே மெத்தடே வந்து போன வாரமும் சொல்லியிருப்பேன். போன வார பாக்யதரா ரிசல்ட் நம்பர் 49வது டால 456ன்னு பாஸ் ஆயிருக்கும். அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 357901. அப்போ இதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் பெருக்கல் பண்ணி பார்த்தீங்கன்னா 7963. 6 இல்லைன்னா 3ன்னா கூட 6 வந்து போன வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கும் இதே கம்பேரிஷன் தான். இன்றைக்கி வந்து 50வது ட்ரா. அதே மாதிரி நேற்று சம்ருதி நம்பர் வந்து 586155. அப்போ நேற்று ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 6 1 எடுத்தால் 6 தான். அதனால 6ன்ற நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பாக்யதரா 46வது டாலேருந்தே இந்த மெத்தட் தான். அதுக்கு முன்னால் ரிசல்ட்டு சம்ருதி ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் பெருக்கல் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு அடுத்த நாள் பாக்யதரா ரிசல்ட் ஏபிசி போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிடுது. 46வது டால இங்கே 7856னா 5. 47வது டால 26 12னா இங்கே 1 பாஸ் ஆகிருக்கும். 48வது டால 75 35னா இங்கே 3 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து 49வது ட்ராவில் 79 63னா 6 மட்டும் போன வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இன்றைக்கி வந்து 50வது ட்ரா. அதே மாதிரி இப்போ நேற்று ரிசல்ட்டில் இருக்கிற 3வது நம்பர் ஏ போர்ட் நம்பர் 61. 61 எடுத்தால் 6 தான். அதனால் 6 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான். ஏ போர்டில் 6, பி போர்டில் 0, சி போர்டில் 7. பாக்ஸ் வந்து 607 மட்டும்தான். அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 60, பிசி 07, ஏசி வந்து 67. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 0 அடுத்து 7ன்ற நம்பர் எடுத்திருந்தேன். அதே மாதிரி பாக்யதரா சார்ட் கம்பேர் பண்ணி 6ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் நீங்கள் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 6, பி போர்டில் 0, சி போர்டில் 7, பாக்ஸ் வந்து 607 தான். ஒரே ஒரு எல்லாத்துலேயும் ஒரு நம்பர் தான் எடுத்திருப்பேன். அடுத்து ஏபி பிசி ஏசியில் ஏபி 60, பிசி 07, ஏசி வந்து 67. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.